நினைக்கிறீங்க? தளபதி விஜய். தளபதி விஜய் ஏன்? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாமட்டால இங்க வந்து குத்த வச்சேன். கேள்வி சான்ஸ் கொடுக்கலாம்ல. அதான் ஏன் அந்த சான்ஸ்? வலைய விரிக்கிறா, வம்பளுக்குறானே, வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிருக்காரா சாமி. சீமான்லாம் கூட இருக்கு. சீமான் தெரியுமா? தெரியும். ஓகே, அவர்லாம் ஓட்டு போட்டுருக்கீங்களா? இல்ல வாயை பாரு. இல்ல, விஜய் சீமானுக்கு போட்டிருக்கேன் நான் ஒரு டைம். நீ போட்டுருக்கீங்களா? எதனால சீமான் ஓட்டு போட்டீங்க? அவருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். அவர் வந்து இந்த மாதிரி பேசுறதெல்லாம் வந்து எதனா பண்ணுவாரு அப்படிங்கிறதுக்காக. விஜய் மேல நிறைய விமர்சனம் இருக்குல்ல, அவர் பேசவே தெரியல, ஆடியோ லான்ச் மாதிரி பேசுறாரு அப்படின்றாங்கல்ல. நீங்க ஒரு ரசிகையா உங்களுக்கு அதை கேட்கும் போது எப்படி இருக்கு? கோவம் வருமா? ஏன்? ஏன்னா அவர் வந்து வந்துருவாரோன்ற ஒரு இது அவங்களுக்கு இருக்கு, அந்த ஒரு பயம் இருக்கு. அதனாலவே நிறைய பேர் விஜய் மேல ஒரு விமர்சனம்லாம் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் ஒரு அரசியல்வாதியா உங்களால பார்க்க முடியுதா? எல்லாம் பேசுமா அரசியல் மாதிரி ஃபீல் ஆகுதா? ஃபீல் ஆகலதான். 26ல யாரு சிஎம் ஆகணும்? விஜய். விஜய் ஏன்? தெரியல, சும்மா. ஓட்டு போற வயசு வந்துருச்சா? வந்துருச்சா? ஏற்கனவே 2 வருஷம் ஓட்டு போட்டிருக்கேன். யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நோட்டா. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். விஜய் எதனால ஓட்டு போடலாம் முடிவு எடுத்தீங்க? ஃபேன்னாலயா இல்ல? ஃபேனெல்லாம் இல்ல, சும்மா இத்தனை வருஷம் எல்லாரும் இருந்தாங்களே, யாரும் ஒண்ணும் பண்ணி ஒண்ணும் ஆகல. அப்ப விஜய் வந்தா என்ன பண்றாருன்னு பாக்குறதுக்காக. விஜய் மேடையில பேசினா நல்லா இருக்கா? அரசியல்வாதியா பேசுறது நான் பாக்கல இது வரைக்கும். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இப்போ நீங்க விஜய்க்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஒரு முதலமைச்சரா இருந்தா அவங்க இது வரைக்கும் அவங்க காப்பாடின பேரு இனிமேலும் காப்பாடணும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்ன பண்ணணும்? காப்பாத்தணும். ஆமா. தேங்க்யூ. ஓகே ஓகே. நினைக்கிறீங்க? தளபதி விஜய். தளபதி விஜய் ஏன்? எதனா நல்லது செய்வாருன்னு. என்ன நல்லா செய்வாரு? இல்ல, அவர் இப்பதானே நடிகர்ல இருந்து அரசியலுக்கே வராரு, எப்படி அதுக்குள்ள ஓட்டு போடலாம்? அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம்ல. அதான் ஏன் அந்த சான்ஸ்? எதனா மாற்றம் வரும், சான்ஸ் கொடுத்தாதான் மாற்றம் வரும். அதுக்காக என்ன மாதிரியான மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரியான மாற்றம்னா தோன்றியா? இப்போ தமிழ்நாடு நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. இப்போ சீமான்லாம் கூட இருக்கு. சீமான் தெரியுமா? தெரியும். ஓகே, அவர்லாம் ஓட்டு போட்டுருக்கீங்களா? இல்ல இல்ல. விஜய் சீமானுக்கு போட்டிருக்கேன் நான் ஒரு டைம். நீ போட்டுருக்கீங்களா? எதனால சீமான் ஓட்டு போட்டீங்க? அவருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். அவர் வந்து இந்த மாதிரி பேசுறதெல்லாம் வந்து எதனா பண்ணுவாரு அப்படிங்கிறதுக்காக. ஆனா அவருக்கு கொடுத்தும் வின் பண்ணல. அதனால இந்த தடவை விஜய் மேல நிறைய விமர்சனம் இருக்குல்ல, அவர் பேசவே தெரியல, ஆடியோ லான்ச் மாதிரி பேசுறாரு அப்படின்றாங்கல்ல. நீங்க ஒரு ரசிகையா உங்களுக்கு அதை கேட்கும் போது எப்படி இருக்கு? கோவம் வருமா? ஏன்? ஏன்னா அவர் வந்து வந்துருவாரோன்ற ஒரு இது அவங்களுக்கு இருக்கு, அந்த ஒரு பயம் இருக்கு. அதனாலவே நிறைய பேர் விஜய் மேல ஒரு விமர்சனம்லாம் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் ஒரு அரசியல்வாதியா உங்களால பார்க்க முடியுதா? எல்லாம் பேசுமா அரசியல் மாதிரி ஃபீல் ஆகுதா? ஃபீல் ஆகலதான். ஆனா நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓடும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வந்தா நல்லா இருக்கும். 26ல யாரு சிஎம் ஆகணும்? விஜய். விஜய் ஏன்? தெரியல, சும்மா ஒரு சேஞ்சுக்காக. அப்படியா? ஓட்டு போற வயசு வந்துருச்சா? வந்துருச்சா? ஏற்கனவே 2 வருஷம் ஓட்டு போட்டிருக்கேன். யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நோட்டா ஓட்டு போட்டீங்க. விஜய் எதனால ஓட்டு போடலாம் முடிவு எடுத்தீங்க? ஃபேன்னாலயா இல்ல? ஃபேனெல்லாம் இல்ல, சும்மா இத்தனை வருஷம் எல்லாரும் இருந்தாங்களே, யாரும் ஒண்ணும் பண்ணி ஒண்ணும் ஆகல. அப்ப விஜய் வந்தா என்ன பண்றாருன்னு பாக்குறதுக்காக. விஜய் மேடையில பேசினா நல்லா இருக்கா? அரசியல்வாதியா பேசுறது நான் பாக்கல இது வரைக்கும். கொஞ்சம் பாத்திருக்கேன். பார்த்த வரைக்கும் நல்லாதான் பேசுறாரு. ஓட்டு போடலாம். வேற எந்த அரசியல் தலைவருக்கும் ஓட்டு போடணும்னு தோணலையா உங்களுக்கு? ஏன் நோட்டாக்கு போட்டீங்க? போன வருஷம் ஃபர்ஸ்ட் ஓட்டு. அப்ப எனக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியாதா, அதனால சும்மா போய் போட்டேன். இப்போ நிறைய அரசியல் புரிஞ்சிச்சா? புரியாது. இப்போ நிறைய அரசியல் புரிஞ்சிச்சா உங்களுக்கு விஜய் போடலான்னு? அரசியல் புரியல, இருந்தாலும் இது வரைக்கும் ஒண்ணும் நடக்கல. விஜய் வந்தா ஏதாச்சும் சேஞ்ச் நடக்குதா அப்படின்னு பாக்குறது. என்ன மாதிரியான சேஞ்ச் நடக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் கொடுக்கலாம்ல, அது மாதிரி. பெனிஃபிட்ஸ்னா எப்படி? என்ன மாதிரி? இந்த பாஸ் பண்ணி விடுறது அந்த மாதிரிலாமா? பாஸ் பண்ணி விடுறது இல்ல, மதிய சோறுல ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம்ல காலேஜ் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு. இப்போ ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குதானே? அது இருக்கு, எல்லாருக்கும் இல்ல. காஸ்ட் வைஸ் தானே கொடுக்குறாங்க. அப்ப எல்லாருக்கும் கொடுக்கலாம்ல. படிக்கிற பசங்க எல்லாருக்கும் கொடுக்கணும். அது அப்படியா? நீங்க நல்லா படிக்க மாட்டீங்களோ? நான் நல்லா படிப்பேன். நல்லா படிப்பீங்களா? 26ல யார் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறீங்க? விஜய் தான். விஜய் ஏன்?
அவங்களுக்கு முதலமைச்சர் ஆகிற ஒரு தகுதியே இருக்கு. அவங்க வந்தா நிறைய மாற்றங்கள் வரும். அதனால இப்ப இருக்கிறவங்க எல்லாம் தலைமுறையா வந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கிட்ட இருக்குது அவங்க பிள்ளைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி எதுவுமே இல்லை. ஆனா விஜய் வந்தா நிறைய மாற்றங்கள் வரும் எதிர்பார்க்கிறோம். அவங்க ஒரு தலைமை பண்பு இருக்கு. எல்லாரையும் ஒரே ஜனமா பார்த்து அத மாதிரி பண்ணுவாங்க. அவங்க இப்போ நடிகரா இருந்து இப்போ அரசியல்வாதி ஆகுறாரு. எப்படி அதுக்குள்ள ஒரு முதல்வர் தகுதி அவருக்கு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு இருக்கு. எல்லாரோட மனசுல இடம் பெற்றாங்கல்ல, அவங்களுக்கு இருக்கு கண்டிப்பா. ஆனா அவருக்கு வந்து பெருசா அரசியல் புரியல, சரியா பேச மாட்டாரு அப்படின்னு. அது அரசியல் அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா தானே தெரியும். முதலமைச்சர் ஒரு வாட்டி ஆனாங்கன்னா அவங்களுக்கு வந்துடும். நீங்க விஜய் ஃபேனா? இல்ல விஜய் ஃபேன் இல்ல. இல்ல விஜய் ஃபேன் இல்ல. ஆனா போட்டுருவேன் நான். அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். ஓகே, இப்போ நீங்க விஜய்க்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஒரு முதலமைச்சரா இருந்தா அவங்க இது வரைக்கும் அவங்க காப்பாடின பேரு இனிமேலும் காப்பாடணும். காப்பாத்தணும். ஆமா. தலைவர் தாங்கண்ணா நம்மளுக்கு விஜய் தான். விஜய் தான் வரணும்னு ரொம்ப ஆசை. ஆனா என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு வந்து இப்போ யாரு வந்தாலுமே இப்போ டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் யார் வந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு கொடுக்குறோம், வாக்கு கொடுக்குறோம். ஓகே இவங்க வந்தா நல்லா இருக்கணும். ஸோ அதே மாதிரி அவர் வந்தாலும் எந்த விஷயத்துலயும் எந்த பாகுபாடும் இல்லாம அவர் நின்னாருன்னா சந்தோஷம் தான். என்ன குவாலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் நல்ல ஒரு பிடிச்ச குவாலிட்டி வந்து நம்ம மக்கள், அதாவது சினிமா துறையை பொறுத்த அளவுக்கு எல்லாம் ரொம்ப விரும்பி பார்த்தது. ஆனா இருந்தாலும் வந்து அவர் எப்படி நம்மளுக்கு தெரியாது, நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. சோ வந்து நல்லது பண்ணாருன்னா இன்னும் சந்தோஷம் தான். மற்றபடி அவர் இப்படி பண்ணுவாரு நம்ம சொல்ல முடியாதுன்னா, அதனால வந்தா நல்லா இருக்கும். நீங்க ரசிகன்றதால அவருக்காக நான் கழிக்கிறேன். என்ன ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க விஜய்க்கு? அட்வைஸ் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு இது இல்லைன்னா வந்தா எந்த விஷயமா இருந்தாலும் ஓகே. லேடிஸுக்காகட்டும் ஜென்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் வந்து டாஸ்மார்க்கை வந்து கம்பல்சரி வந்து ஸ்டாப் பண்ணணும். அதுதான் மெயின். ஏன்னா ஃபேமிலிக்குள்ள வந்து சண்டை வந்து நடக்கிறதே அதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ அதை வந்து இது பண்ணணும். ரெண்டாவது வந்து மக்களுக்கு லேடிஸ் இப்போ சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வந்து வெளியே போறாங்க அப்படின்னா இந்த குழந்தை வெளியே போச்சுன்னா சேஃப்டியா வீட்டுக்கு வருமாங்கிறதே தெரியாது. அந்த மாதிரி எல்லாம் சுச்சுவேஷன் நிறைய இருக்கு. அது வந்து நம்ம மக்களுக்குள்ள இப்போ லேடிஸ் இருக்காங்க, ஓகே இந்த பொண்ணு போயிட்டு வந்தா தைரியமா போயிட்டு வரட்டுங்கிற ஒரு இது வரணும். அந்த இது வந்தாலே போதும் லேடிஸ்க்கு. விஜய், ஸ்டாலின், சீமான் இவங்க யார் ஒரு நல்ல தலைவரா இருக்கு இல்லாம யாருக்கு ஒரு நல்ல தலைவர் குவாலிட்டி? தலைவர் குவாலிட்டினா அந்த அளவுக்கு தெரியலனா, ஆனா இருந்தாலும் வந்து விஜய் தான். அவர் கட்சியில தான் நான் இருக்கேன். ஆக்சுவலா என்னோட ஒப்பீனியன் அவருக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு இல்லை. பட் என்னோட ஒப்பீனியன் அட்வைஸ்ன்னு கேட்டுக்கிட்டா அவர் வந்து டாஸ்மார்க்கு வந்து கவர்மெண்ட் மயமாக்குன மாதிரி எஜுகேஷனை அப்படி கொண்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எஜுகேஷன் ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்துட்டு யூஎஸ்எல்லாம் இருக்குல்ல, யூகேலாம் இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் மயமாக்குனா நல்லா இருக்கும். எஜுகேஷன் எல்லாம் ஈக்குவாலிட்டியா இருந்தா ஓகே. மற்றபடி அவ்வளோதான். எனக்கு ஒரு இண்டிபெண்டா நம்மளுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் வந்து ஆகஸ்ட் நம்மளுக்கு ஆகஸ்ட் வந்து 15 1947 வந்தது. எனக்கு ஒரு லேடிஸ் வந்து தனியா வெளியே போயிட்டு வராங்களா, இன்னைக்கு ஒரு பொண்ணு வெளியே போகுதுன்னா இப்போ ஒரு 5 மணிக்கு போகுது, ஒரு 10 மணிக்கும் ஒரு 11 o'clock வீட்டுக்கு வந்து ரீச் ஆகலாம். அன்னைக்கு தாங்க இண்டிபெண்டன்ஸ் டே லேடிஸ்க்கு. நான் சொல்றது என்னன்னா எந்த கட்சி வந்தாலுமே லேடிஸுக்கு ஃபர்ஸ்ட் சேஃப்டி கொடுத்தா எனக்கு அது போதும். அந்த மாதிரி தான் நான் இல்லை சொல்றேன். பட் எல்லாரும் சொல்றீங்க, நீங்களும் கேட்டீங்க விஜய் வேணா அப்படி இருக்கலாம், ஏடிஎம்கே அதெல்லாம் வந்தா இருக்கும்ட்டு. பட் ஆனா எதுக்குமே சேஃப்டி இல்லைங்களே. அதுதான் சொல்றேன் நான். இன்னமும் சொல்றேன், பேக் டு பேக் ஐ அம் சேயிங் when the girls safety is important, then only independence for the girls and the Tamil Nadu people. Thank you so much.